தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு கலந்து கொண்டிருக்கிறது, கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்ன தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வுல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டா இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு கொள்ளைங்க இருக்கிற? நன்றி. எந்த நாட்டுக்கு நான் அரசுமுறை பயணமா போனாலும் என் எண்ணமெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும், அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும் தான் எனக்கு மனசு இருக்கும். அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து நாடான இந்த அமெரிக்காவிட உங்க முகங்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்லுகிறேன், பேசாம அப்படி நின்றுட்டு உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் என்னை கட்டி போட்டிருக்கு. இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது 2000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் அவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடையும் சிங்காரத்தினுடையும் பூங்குகடனுடையும் புரட்சி கவியுடையும் தன்னுடைய ஒரே நடையாக கண்ட பகவான் தம்பிமார் கொடை மீது விழிவொற்றி வெற்றிகின்ற பூமான் பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசான் ஒப்பந்த தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதால் அண்ணா அடிக்கடி சொல்வார், அனைவரும் பிறக்க ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றை பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் சொல்வார். நாமெல்லாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் தமிழ் தாய். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமணமே, உடையவள் புகின்றமே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே மன்பது விளக்கு என்றெல்லாம் தமிழ் அழைத்துக் கொண்டு இருந்தாலும் தமிழே என்று அழைப்பதற்குவோம். அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம். இனம், மொழி, நாடு, சாதி, மதம், பால், வர்க்கம், நிறம்னு எந்த பாகுபாட்டுக்கும் இடமளிக்கலாம். உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமுறையை தந்த வான்புகள் வள்ளுவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்த சொந்தக்காரர்கள் நாம். கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம். நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம்.
அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்படுகிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான தமிழ்நாடு இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம். அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைமுறையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி விட்டுள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் கலைஞரும் நானும் பாடுபட்ட சமுதாயம். அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சுக்கிறோம். கலைஞர் அமைச்ச அடித்தளத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்ப்போம். தமிழ்நாட்டை உலக உருவாங்க, அதுக்கு சாட்சியங்களாகத்தான் நீங்க இருக்கீங்க. தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்குன்னு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை, நம்பிக்கைய திராவிட முன்னேற்ற ஆட்சி இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு இனத்தோட அரசு. சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்துகிற வல்லமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு தான் இருக்கு. வீழ்வது நாமாக இருக்கும், வாழ்வது தமிழாக இருக்கும். இந்த எண்ணத்தை விதைச்சது திராவிட இயக்கம். உலகத்துல வேற எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழினத்துக்கு உண்டு. தங்களுடைய இன்னுயிரையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மரபர்கள் நாம். அந்த தியாக மரபர்கள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு. மொழி பற்றுக்கும் மொழி வெறிக்குமான வேறுபாட்டையும், இனப்பற்றுக்கும் இனவெறிக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் தான். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. வள்ளுவரை காட்டு நம்ம வரலாற்று அடையாளமாக விளங்குகிற கீழடி வரலாற்றை காட்டுங்க. சோகலை, கொள்கை, புதுனை போன்ற இடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. உங்களால முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர நம்ம குழந்தைகிட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சரா இருக்காரு. அவர்தான் கருணாநிதி சுவாமி. இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆரவாரமும் மகிழ்ச்சியான புகழும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும்.